அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் சீனா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது விதித்துள்ள வரி விதிப்பானது தற்போது எதிர்வினைகளை கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக சீனா மற்றும் மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பை அறிவித்திருக்கிறார். இதன்படி சீனாவுக்கு எதிராக 10% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் எதிராக 15% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வர்த்தகத்தில் பாரிய தளம்பல்கள் என சீனா ஏற்கனவே எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பில் உலக வர்த்தக அமைப்பிலும் முறைப்பாடு செய்திருக்கிறது. அத்துடன் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 15% வரியை அறிவிக்கப் போவதாகவும் சீனா அச்சுறுத்தியிருக்கிறது. இவ்வாறான நிலைமைகள் உலக வர்த்தகத்தில் போட்டித்தன்மையையும் போர் நிலைமையையும் ஏற்படுத்தியிருப்பதாக அவதானிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு முதலிடம் என்ற அடிப்படையில் தற்போது செயற்பட்டு வருவதனால் அமெரிக்காவின் வர்த்தகத்தில் தளம்பல் நிலை ஏற்படும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை அமெரிக்காவுக்கு எதிராக மேலும் சில வர்த்தக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை சீனா அறிவிக்கப் போகிறது என்று தெரிவிக்கப்பட்ட போதும் அது என்ன நடவடிக்கை என்பது இதுவரை வெளியாகவில்லை. இதேவேளை அமெரிக்காவின் பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்தியா போன்ற நாடுகளுக்கும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே குடியேறிகள் விடயத்திலும் அதே போல அகதி அந்தஸ்து விடயத்திலும் அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய அறிவிப்புகள் பல்வேறு நாட்டுக்கு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது அமெரிக்காவினால் வழங்கப்பட்டு வரும் உதவி திட்டங்கள் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததன் பின்னரேயே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இவை மீண்டும் ஆரம்பிக்கும் திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த உதவிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அந்த திட்டங்களும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இலங்கையின் சுதந்திர சதுக்கத்தில் இன்று தேசிய நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு எளிமையாக நடைபெற்றது. இதன்போது சிங்களத்தில் தேசிய கீதம் ஆரம்பத்தில் எழுப்பப்பட்ட அதே நேரம் இறுதியில் தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இது ஏற்கனவே நல்லாட்சி அரசாங்கத்தில் கடைபிடிக்கப்பட்ட போதும் பின்னர் வந்த கோட்டபய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் அது ரத்து செய்யப்பட்டது. எனினும் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் மீண்டும் தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க அம்சமாக அமைந்திருக்கிறது. இதேவேளை இலங்கையின் சுதந்திர தினத்தை வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறு அமைப்புகள் கரிநாளாக இன்று அனுஷ்டித்திருக்கின்றன. இலங்கையில் சுதந்திரம் கிடைத்தும் அதன் மூலம் தமிழர்களுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை என்பதை அறிவுறுத்தும் வகையிலேயே இந்த நாள் கரிநாளாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான ஒருநாள் போட்டிகள் எதிர்வரும் 6ஆம் தேதி ஆரம்பமாகின்றன. முதல் போட்டி நாக்பூரில் இடம்பெறவிருக்கிறது. 2வது போட்டி கட்டாக்கில் இடம்பெறவிருக்கிறது. 3வது போட்டி அகமதாபாத்தில் இடம்பெறவிருக்கிறது. ஏற்கனவே 2 அணிகளுக்கு இடையிலான 20-20 போட்டிகள் 5 இடம்பெற்றன. அதில் 4-1 என்ற ரீதியில் இந்திய அணி வெற்றி கண்டது. இந்த நிலையில் ரோஹித் சர்மாவின் தலைமையில் ஒருநாள் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கிய வீரர்கள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர்.